ஆஸ்க் இன்ஃபர்மேஷன் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். பிளட் ப்ரெஷர் இது எதனால் ஏற்படுது? ஸோ இன்றைய காலகட்டத்தில் இந்த பிளட் ப்ரெஷர் நிறைய பேருக்கு இருக்கும். இப்போது இளம் வயதில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்குமே நம்ம பிளட் ப்ரெஷர் பார்க்குறோம். இதை நம்ம சித்த மருத்துவத்தில் குருதி அழல் அப்படின்னு தான் சொல்கிறோம். குருதி அழல்னா இரத்தத்தில் அதிகமான பித்தம் சேரக்கூடியது. அழல் அப்படின்னா பித்தம். அப்போ ரத்தத்தில் அதிகமான பித்தம் சேர்ந்து நமக்கு வரக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த பித்தம் நம்ம உடலில் அதிகரித்ததுனாவே நமக்கே தெரியும், உடல் உஷ்ணம் அதிகமாகும், இதயம் படபடப்பு ஏற்படுறது, வெப்பம் சம்பந்தப்பட்ட நோய்களோட அந்த அறிகுறிகளும் நமக்கு தெரியும். அப்படின்லாம் பித்தம் அதிகரித்தா வரக்கூடியது. இதுவே நம்ம பித்தம் ரத்தத்தோடு சேர்ந்து அது அதிகரிக்கும் பொழுது உடலில் நிறைய பாதிப்புகளை அது ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பொதுவாகவே நம்ம பார்க்கும்பொழுது குருதி அழல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஹைப்பர் டென்ஷன், நமக்கு ஹார்ட்லேருந்து வெளிவரக்கூடிய ரத்தம் அந்த ஆர்ட்ரிஸோட வால்ஸில் எந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷரை கொடுக்குதோ அதுதான் நம்ம பிபி, பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் இன்னைக்கு இளம் வயதில் இருக்கக்கூடிய 20-25 வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்குமே அதிகமாக இருக்குது. முன்னாடியெல்லாம் பார்த்தோம்னா நமக்கே தெரியும், ஒரு 50 வயதோ 60 வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு, வயதானவர்களுக்கு பிபி இருக்குங்க, சுகர் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பிளட் ப்ரெஷர் சர்வ சாதாரணமாக இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கே இருக்குது. ஆரம்பத்தில் இந்த பிளட் ப்ரெஷரை ரொம்ப ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது பிளட் ப்ரெஷரை உணவு மூலமாகவே நம்ம சரி செய்து கொள்ளலாம். ஆனால் இது அதிகமாகும்போது நீண்ட நாட்களாக பல வருடங்களாக நமக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குது. பிளட் ப்ரெஷருக்கான மாத்திரைகளை நீங்கள் கண்டினியூஸாக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோன்னாலும் அதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய மேஜர் ஆர்கன்ஸ், லிவர், கிட்னி இதில் எல்லாமே பாதிப்புகளை ஏற்படுத்துது. அப்போது பிளட் ப்ரெஷரை நம்மளுடைய உணவு முறை, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் மற்றும் பேசிக் சித்தா மெடிசன்ஸை எடுத்து நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். அப்போ இந்த பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறது நம்மளுடைய மைண்டை பொறுத்து அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ப்ரெஷர், சிலர் கோவமாக சொல்லுவாங்க, எனக்கு ப்ரெஷர் ஏறிக்கிட்டே போகுது அப்படின்ட்டு. அதிகமாக கோவமாக இருக்கக்கூடிய சமயத்தில், அடிக்கடி கோவப்படக்கூடிய, ரொம்ப டென்ஷன் ஆகக்கூடிய, டிப்ரெஷனில் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள், இரவு நேரத்தில் உறக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு, உப்பு சுவை நிறைய சாப்பிட்றவங்க, எண்ணெய் பலகாரங்கள் நிறைய சாப்பிடக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த பிளட் ப்ரெஷர் இதனால் அதிகமாகுது. அப்போது நம்ம இந்த பிளட் ப்ரெஷரை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? உணவு முறையின் மூலம் ரொம்ப எளிமையாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு சிலர் என்னென்னா, ஏதோ ஒரு ரீசன்னால் அப்போ பிபி நான் செக் பண்ணிட்டேன், அப்போது எனக்கு அதிகமாக இருக்குது, 140/90 இருந்துச்சு, உடனே அன்னையிலேருந்து நான் டேப்லெட் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம பிபி ஒன்ஸ் செக் பண்ணும்போது அதிகமாக இருந்ததுன்னா அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணலன்னா வாரத்திற்கு ஒரு 2 முறை, ஒரு 10 முறையாவது நம்ம பிபி செக் பண்ணணும். இந்த மாதிரி நோட் பண்ணிக்கிட்டே அதுக்கப்புறமும் பிபி அதிகமாக இருந்துச்சுன்னா அதற்கான சிகிச்சை முறைகளை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆரம்பத்திலே இதற்கு சித்த மருந்துகள் எடுக்கும்பொழுது நல்ல தீர்வு நமக்கு கிடைக்கும். ரொம்ப எளிமையாக இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்போது பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கு இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு வருதுன்னா ஸோ அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட்றது தான் முக்கியமான காரணம். ஏன்னா நல்ல டீப் ஃப்ரை பண்ண ஃபுட்ஸ் தான் நிறைய சாப்பிட்றாங்க. அதுவும் நான்வெஜ், அசைவ உணவுகள் எண்ணெயில் நல்லா பொரித்து எடுத்து மசாலாலாம் நிறைய போட்டு இரவு நேரத்தில் அதிகமாக சாப்பிட்றது ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம். உடல் பருமன், ஒபிசிட்டி இருக்கக்கூடிய நபர்களுக்கோ, அடுத்தது பிளட் சுகர் லெவல் அதிகமாகவே இருக்கக்கூடிய நபர்களுக்கோ என்ன ஆகுதுன்னா பிபி அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அப்போது பிபி குறைக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோம்னா முதல்ல நம்ம செக் பண்ண வேண்டியது நம்மளுடைய உடல் எடை எவ்வளவு இருக்குன்றதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பிபி இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொலஸ்ட்ரால் லெவலும் எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கணும். அப்போ பிபியோடு சேர்ந்து கொலஸ்ட்ராலும் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக அதற்கான உணவு முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரணும். இதுக்கான மூலிகை மருந்துகளும் நம்ம ஃபாலோ பண்ணுறது இது பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம். சரி, இப்போது பிபி இருக்குன்னா முதல்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் உணவு முறையிலேருந்து போகலாம். உணவு முறையை பொறுத்த வரைக்கும் அதிகமான உப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கணும். உப்பு நம்ம சாப்பிட்றோன்னா பாதி அளவு உப்பு எடுத்தால் போதும். ஸோ பாதி அளவு உப்பு நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பிளட் ப்ரெஷர் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி எண்ணெய், ஸோ ஆயில் ஐட்டம்ஸ், எண்ணெய்,
நெய் இந்த மாதிரி பொருட்களை வந்து உணவில் சேர்த்து சாப்பிட்றத நம்ம குறைக்கணும். அதுக்கப்புறம் உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் நேரம் கடந்து, அது முக்கியமாக இரவு நேரத்தில் நேரம் கடந்து சாப்பிட்ற வழக்கம் இருந்தால் அதை நம்ம தவிர்க்கணும். முக்கியமாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ற ஹேபிட்டே நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடாம இருந்தீங்கன்னா அவங்க வந்து கரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். காலையில் எந்திரிச்ச உடனே காஃபி டீ இதெல்லாம் குடிக்கக்கூடிய ஹேபிட் இருந்தால் காஃபி டீ குடிக்கிறதையும் நம்ம தவிர்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி மூலிகை பானங்களோ இல்லை நம்ம வந்து ஏதாவது பழச்சாறுகளோ இல்லை காய்கறிகளை வந்து சாறாக எடுத்தோ நம்ம குடிக்கும்பொழுது பிளட் ப்ரெஷர் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். ஸோ காலையில் எந்திரிச்சு நம்ம என்ன பண்ணலான்னா எலுமிச்சை இலைகளை தண்ணீரில் போட்டு அது நல்லா கொதிக்க வச்சு ஒரு 5-6 எலுமிச்சை இலைகள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், இதை வந்து 2 டம்ளர் தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு 1 டம்ளர் வந்ததுக்கப்புறம் வடிகட்டி கொஞ்சமாக தேன் சேர்த்து குடிக்கலாம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க தேன் சேர்க்காமல் இதை அப்படியே குடிக்கலாம். காலையில் வெறும் வயிற்றில் இப்படி குடிக்கும்போது இதில் நான் சொல்லியிருக்கிற பொருட்கள் எல்லாமே பித்தத்தை குறைக்கக்கூடியது, பித்த சமனி அப்படின்னு சொல்லலாம். அப்போது அந்த பித்தத்தை வந்து குறைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடிய மூலிகைகளை நம்ம காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கும்போது பித்தம் நல்லாவே நமக்கு குறைந்து அந்த பிளட் ப்ரெஷர் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். அதற்கு அடுத்ததாக நம்ம உணவு முறைகள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆவியில் வேக வைத்த இட்லியோ இடியாப்பமோ இல்லை ஆப்பம் மாதிரியான எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகளை காலை நேரத்தில் நம்ம எடுக்கணும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நிறைய சாப்பிட்டுக்கலாம். ஸோ காலையிலே நம்ம என்னென்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை நம்ம எடுத்து சாப்பிடும்போது ஒரு நல்ல மாற்றம், நம்ம உடலில் அந்த பிளட் ப்ரெஷரோட லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்டைன் ஆகிட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும். இதனோட நம்ம என்னென்னா உடற்பயிற்சி செய்து உடல் எடையை குறைக்கிறது ரொம்ப அவசியம். ஒரு மாதத்துக்கோ இல்லை ஒரு 60-100 நாட்கள் வரைக்குமே நம்ம வந்து அசைவ உணவுகள் எடுக்காமல் இந்த மாதிரி உணவு முறைகளை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக நம்ம பிளட் ப்ரெஷர் லெவல் வந்து நல்லாவே மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு அடுத்து வேறு என்ன உணவுகள் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம காய்கறிகளோடு சேர்த்து சிறுதானிய உணவுகள் நிறைய எடுக்கணும். இந்த சிறுதானிய உணவுகள் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த குதிரைவாளி, சாமை, திணை இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் உணவில் ஏதாவது இது சாதம் மாதிரியோ வடிச்சோ அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஸ்பைஸியாக இல்லாமல் எண்ணெய் சத்துக்கள் அதிகமாக இல்லாத உணவுகளாக நம்ம சாப்பிடணும். இரவு நேரத்தில் இந்த மாதிரி லகுவாக ஜீரணம் ஆகக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடும்போது பிளட் ப்ரெஷர் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் சீரகாதி சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. இந்த சீரகாதி சூரணம் பொறுத்த வரைக்கும் சீரகத்தை முதன்மையான ஒரு மருந்தாக, ஒரு மூலிகையாக வச்சு செய்யக்கூடிய ஒரு மருந்து வகை. இந்த சீரகாதி சூரணம் நம்ம பயன்படுத்தும் பொழுது பிளட் ப்ரெஷர் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்டைன் ஆகிட்டு நமக்கு நார்மலாகவே வர ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி மலச்சிக்கல் தொந்தரவு இருந்துச்சுன்னா பிபி இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கும். ஸோ அந்த மாதிரி மலச்சிக்கல் தொந்தரவு இருந்துச்சுன்னா அதை சரி செய்யக்கூடிய மருந்துகள் காய்கறிகள், முக்கியமாக ஃபைபர் கண்டென்ட் இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா வாழைத்தண்டு, இளநீர், தர்பூசணி, சுரக்காய் இந்த மாதிரி நீர்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடும்போது உடலுக்கு அந்த உஷ்ணம் அதிகமாகாமல் பித்தம் அதிகமாகாமல் இருக்கும். பித்தம் நார்மலாக இருந்துச்சுனாவே நமக்கு பிளட் ப்ரெஷரும் நார்மலாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இரவு நேரத்தில் போதுமான உறக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம். அப்பப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஸோ ஒரு நாளைக்கு 2 வேளை அளவுக்கு ஒரு ஏலக்காயை வாயில் போட்டு மென்னுக்கிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏலக்காய் உள்ள சாப்பிடும்பொழுது உடலில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் தணிந்து பித்தம் வந்து சமநிலைப்படும். ஏலக்காய், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எலுமிச்சை, இது எல்லாமே பித்தத்தை சமநிலைப்படுத்தக்கூடியது தான். இதனோட பிபியோடு சேர்ந்து நமக்கு கொலஸ்ட்ரால் இருந்தாலும் இந்த மாதிரியான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ பிளட் ப்ரெஷர் இருக்குன்னா ஒவ்வொருத்தருக்கும் அந்த சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான சித்த மருந்துகள் எடுக்கும்போது நம்ம பிளட் ப்ரெஷர் நல்லாவே மெயின்டைன் ஆகும். ஸோ உடனே அது வந்து பிளட் ப்ரெஷருக்கான மெடிசன்ஸ் வந்து உடனே ஸ்டார்ட் பண்ணணுன்றது இல்லை. ஸோ எவ்வளவு இருக்கோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரியான சித்த மருந்துகள், மூலிகை மருந்துகளை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா ஆரம்ப காலகட்டத்திலே இந்த பிளட் ப்ரெஷரை நம்ம கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஆரோக்கியமாக வாழ முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.